ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு நியூஸை தாங்க பார்க்க போகிறோம். ரஜினியை சந்திக்க நேரம் கேட்ட விஜய் அவர்களுக்கு ரஜினி அவர்கள் மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாரு. இதற்கான காரணம் என்னங்கிறது தற்போது அதிர்ச்சியாக வெளியாயிருக்கு. வெளியான அந்த அதிர்ச்சியை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் என்ன நியூஸ் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். ரஜினிகாந்த் விஜய் சந்திப்பு நடக்காதது தொடர்பாக புதிய தகவல்கள் ஒன்று வெளியாயிருக்கு. ரஜினியிடம் வாழ்த்து பெற விஜய் முயற்சித்ததாகவும் பெங்களூர் செல்வதாக சொல்லி விஜயை சந்திக்க விரும்பவில்லை என்றும் சொல்லப்பட்டுருக்கு. தமிழக முதல்வர் விஜய் அரசியல் எதிர்காலத்தில் நின்றவர்கள் உட்பட மூத்த அரசியல் தலைவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்து வருகிறார். அந்த வகையில் நடிகர் ரஜினிகாந்தை விஜய் சந்திக்கலாம் என எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் ரஜினிகாந்த் இன்று பெங்களூர் புறப்பட்டு சென்றிருக்கிறார். ஆக்சுவலி தமிழ்நாடு முதல்வர் விஜய் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் மட்டுமின்றி எதிர்முகாமில் உள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் சந்தித்து பேசி வருவது பாராட்ட பெற்று வருகிறது. அண்ணா காலத்தினை போல தமிழக அரசியலில் மீண்டும் அரசியல் நாகரிகம் தலை தோங்கி இருப்பதாக பல்வேறு தரப்பினரும் இதற்கு பாராட்டி வர்றாங்க. நேற்று திமுக தலைவர் ஸ்டாலினை அவரது வீட்டிற்கே சென்று சந்தித்தார். அதேபோல் வைகோ, அன்புமணி, சீமான் ஆகியோரை சந்தித்திருந்தார். இன்று தனக்கு ஆதரவளித்த கட்சிகளின் தலைவர்களையும் சந்தித்து விஜய் வாழ்த்து பெற்றார். திருமாவளவன், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் மற்றும் அதிமுகவில் CV சண்முகம் தலைமையிலான குழுமையும் சந்தித்திருந்தார். இதேபோல முதல்வர் விஜய் நடிகர் ரஜினிகாந்தையும் சந்தித்து பேசலாம் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அப்படியான ஒரு சந்திப்பு நிகழவில்லை. இந்த நிலையில் ரஜினிகாந்த் முதல்வர் விஜய் சந்திப்பு நிகழாதது குறித்து புதிய தகவல்கள் வெளியாயிருக்கு. அதாவது விஜய் தரப்பில் ரஜினியை சந்திக்க முயற்சி நடந்ததாகவும் ரஜினிதான் அதனை தவிர்த்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதாவது ரஜினியிடம் வாழ்த்து பெற விஜய் முயற்சித்ததாகவோ பெங்களூர் சொல்வதாக சொல்லி விஜய் சந்திக்க விரும்பவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. முதல்வராக விஜய் பதவியேற்றதற்கு திரைத்துறையை சேர்ந்தவர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்தனர். ஆனால் ரஜினிகாந்த் இதுவரை வாழ்த்து தெரிவிக்கவில்லை. கமல்ஹாசன் கூட நேற்று வாழ்த்து கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் ரஜினிகாந்த் தேர்தல் முடிவு வெளியான அன்று தமிழக வெற்றி கழகத்தை வாழ்த்தி பதிவிட்டிருந்தார். நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் பெரும் வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்களுக்கும் அவர் கட்சியினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் என்று பதிவிட்டிருந்தார். ரஜினியின் பதிவுக்கு தாவேகா தலைவரும் முதல்வருமான விஜய் கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழித்து இன்றுதான் ரிப்ளையும் கொடுத்திருந்தார். சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களின் அன்பான வாழ்த்துக்களுக்கு மனமார்ந்த நன்றி என்று தெரிவித்திருந்தார். திரைத்துறையில் உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் மற்றும் விஜய் ஆகிய இருவருடைய ரசிகர்களும் கடந்த சில தினங்களாகவே சமூக வலைத்தளங்களில் கடுமையான வார்த்தை யுத்தம் நடத்தியதை பார்க்க முடிகிறது. விஜய் முதல்வர் ஆவதற்கு முன்பாகவே நடந்த பல்வேறு பரபரப்பு திருப்பங்களை வைத்து யூகமாக பல தாள்கள் சமூக வலைத்தளங்களில் விவாதிக்கப்பட்ட நிலையில் விஜயை சந்திப்பதை ரஜினிகாந்த் தவிர்த்திருப்பதாக வெளியாகி இருக்கக்கூடிய தாள்கள் மேலும் சமூக வலைத்தளங்களில் விவாத பொருளாக மாறியிருக்கு. இன்று காலை நடிகர் ரஜினிகாந்த் பெங்களூர் புறப்பட்டு சென்றார். அப்போது அவரிடம் விஜய் முதல்வரானது பற்றி ரசிகர்கள் கேள்வி எழுப்பினர். இந்த கேள்விக்கு சிரிப்பை மட்டும் பதிலாக அளித்துவிட்டு வேறு எந்த கருத்தையும் சொல்லாமல் ரஜினிகாந்த் கடந்து சென்றது குறிப்பிடத்தக்கது. தற்போது இந்த ஒரு நியூஸ் தான் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாக பரவிட்டுருக்கு. இதனிடையே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு வைரல் நியூஸும் வெளியாயிருக்கு. ஜோதிடர் ரதன் பாண்டிட்டின் நியமனம் ஏற்படையதில் வேளச்சேரிக்கு விஜய் வந்தது VCK MP டியூட் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வெளியாயிருக்கு. இந்த நியூஸை பற்றி என்ன கருத்துங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதையும் தெரிஞ்சுக்குங்க. ஜோதிடர் ரிக்கி ரதன் பாண்டியட் முதல்வரின் அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டதற்கு கண்டனங்கள் எழுந்திருக்கு. இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என VCK ரவிக்குமார் MP தனது ட்விட்டர் பக்கத்தில் விஜய்க்கு கோரிக்கை விடுத்துள்ளார். சரியாக விஜய் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தோல் திருமாவளவனின் வேளச்சேரி இல்லத்திற்கு சென்ற அதே நேரத்தில் ரவிக்குமார் MPயும் ட்விட்டில் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். ரதன் பாண்டியட் ஜோதிடர் மட்டுமில்லாமல் தாவேகாவின் செய்தி தொடர்பாளராகவும் இருந்து வருகிறார். விஜயுடன் சுமார் 7 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறார். விஜய் கட்சிக்கு எந்த பெயரை வைப்பது, அவர் எந்த நேரத்தில் கூட்டணி குறித்து பேசுவது, எந்த தொகுதியில் போட்டியிடுவது உள்ளிட்டவைகளை இவர்தான் கணித்து கூறி வந்தார். தேர்தல் முடிவுகள் எண்ணப்பட்ட காலையில் 9:15 மணிக்கெல்லாம் விஜய் பெரும்பான்மையான இடங்களில் முன்னிலையில் இருப்பார் என தெரிவித்திருந்தார். அதேபோல் ஆரம்பத்தில் திமுக முன்னிலையில் வகித்தாலும்
போக போக 9-15 மணி வாக்கில் தாவேகா தான் தொடர்ந்து முன்னிலை வகித்து வந்தது. இந்த நிலையில் முதல்வருடைய அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரியாக ரிக்கி ரதன் பாண்டிட் வெற்றிவேலை நியமித்து முதன்மை செயலாளர் உத்தரவிட்டிருந்தார். முதல்வருடைய அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரியாக பதவி என்பது அரசியல் மற்றும் நிர்வாக ஒருங்கிணைப்பை கவனிக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாக கருதப்படுகிறது. இந்த பொறுப்பில் இவர் பொதுவாக முதல்வரின் அரசியல் நடவடிக்கைகள், கட்சி தொடர்பாக மற்றும் தகவல்கள் பரிமாற்றங்களை ஒருங்கிணைப்பார் என்பது நிறைய பேருக்கு கடுப்பாக இருப்பதாக தெரிவிக்கப்படுது. ஆக்சுவலி இவருடைய முக்கிய பணிகள் என்னென்னங்கிறத சொல்கிற. முதல்வரின் அரசியல் நிகழ்ச்சிகள் மற்றும் சந்திப்புகளை ஒருங்கிணைக்கிறது, கட்சி நிர்வாகிகள், கூட்டணி கட்சிகள் மற்றும் முக்கிய அரசியல் தலைவர்களோடு தொடர்பு பேணுறது, அரசியல் நிலவரங்கள் குறித்து முதல்வர்களுக்கு தகவல்கள் மற்றும் ஆலோசனை வழங்குறது, ஊடகங்களில் வெளியாகக்கூடிய அரசியல் செய்திகள் மற்றும் எதிர்வினைகளை கண்காணிக்கிறது, கட்சியின் செய்தி பரப்பால் மற்றும் பொது தொடர்பு நடவடிக்கைகளில் உதவுவது, தேர்தல் மற்றும் அரசியல் தந்திர ஆலோசனைகளில் பங்கேற்பது, முதல்வரின் அலுவலகம் மற்றும் கட்சி அமைப்புகளுக்கிடையே இணைப்பு பாலமாக செயல்படுறது. இந்த பதவி அதிகாரப்பூர்வ நிர்வாக பொறுப்பையும் அரசியல் நம்பகத்தன்மையும் ஒருங்கே கொண்டதாக பார்க்கப்படுது. இந்த நிலையில் ஜோதிடம் பார்த்த ஒரு நபருக்கு இந்த பதவியை கொடுத்ததற்கு பலர் கண்டனமும் தெரிவித்து வராங்க. இது குறித்து மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தனது ட்விட்டர் பக்கத்தில் கண்டனத்தை பதிவிட்டிருக்கிறார். அதில் அறிவியல் கண்ணோட்டத்தை வளர்க்க வேண்டியது அரசின் கடமை. முதல்வருடைய அரசியல் பிரிவு செயலாளராக இன்று அறிவிக்கப்பட்டுள்ள ரிக்கி ரதன் பாண்டிட் என்பவர் அடிப்படையில் ஒரு ஜோதிடர். அரசு செலவில் அதிகாரியாக இத்தகைய ஒருவரை நியமித்திருப்பது மக்கள் மத்தியில் ஜோதிடம் தொடர்பான நம்பிக்கையை அதிகப்படுத்தவே உதவும். ஜோதிடம் தனை இதழ் என்றார் பாரதியார். அரசின் இந்த பணி நியமனம் ஏற்புடையதல்ல என்று அவர் கண்டனம் தெரிவித்திருக்கிறாரு. இவர் அரசியல் ஆலோசனைகளை கூறுவார் என்பது ஏற்புடையதல்ல என விஜய்க்கு கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் பலரும் மக்கள் வரிப்பணத்தில் ஜோதிடருக்கு இத்தனை லட்சங்கள் ஊதியம் கொடுக்கப்பட வேண்டும் என கேள்வியும் எழுப்பியிருக்கின்றனர். அதேபோல் விசிகா ரவிக்குமார் தனது கண்டன ட்வீட்டில் மதசார்பற்ற அரசியல் இது ஏற்றதல்ல, பான்மைமிகு முதலமைச்சர் அவர்கள் இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். ஸோ தற்போது இந்த நியூஸும் சமூக வலைத்தளங்களில் வெளியாயிருக்கு. ஸோ விஜய் அவர்கள் கொடுத்த இந்த ஒரு பதவி கரெக்டாக இருக்கா என்பதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக ரஜினி அவர்கள் இந்த மாதிரி பார்க்க மறுத்தது உண்மையாங்கிறது அதிகாரப்பூர்வமாக தெரியல. ஆனால் தற்போது இந்த நியூஸும் சமூக வலைத்தளங்களில் வெளியாயிருக்கு. ஸோ வெளியான இந்த 2 நியூஸ்னால் பரபரப்பாக போயிட்டுருக்கு. அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியல. இது போல் அப்டேட்டான நியூஸ்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்க்கட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நியூஸை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு அப்டேட்டான நியூஸோடு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.